வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவர்த்தற்க நன்றி அப்பா. உடைய வார்த்தையை மைமைப்படுத்துங்கப்பா. எதிராக எழும்புகிற தீய வல்லமைகளை முறியெடுத்து இதில் வேடியாடி அறிக்காடிகள் இருக்க பிள்ளைகள் இயற்கை கால சாதமாய் கரண்டு தடையெல்லாம் கிடைத்து அடியான மரத்தின் ஒவ்வொரு செய்தி பதிவு பண்ணும்போதும் கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தை உள்ளத்தில் கிரியை செய்யட்டும்ப்பா. உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை இறைவார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து இந்த வசனத்தை கேட்டு வரேன்னு விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வசனம் நிறைந்திருக்கணும், இருதயத்தில் நிறைந்திருக்கணும். உங்கள் வீடுகளில் நிலைக்காலிகளை எப்போதும் வார்த்தைகள் வசனங்கள் அங்கே எழுதப்பட வேண்டும். அந்த சாத்தானும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் சாத்தானை ஜெயித்து எழுதியிருக்கிறபடி இந்த வசனம் உங்களுக்குள்ள பிரவேசிக்கட்டும். ஒரு வசனத்தை அனுப்பி ஆத்மாவை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். இந்த காலவேளை இறைவார்த்தை 147ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்கள் ஆளுநர், முதல்வர், தகப்பன், தாயாக என்றெல்லாம் பல தலைப்புகளை தியானித்து இன்றைக்கு பெரியவர். நம்முடைய ஆண்டவர் யார்? உலகத்தில் இருப்பவனிலும் எல்லாவற்றிலும் எல்லாரிலும் பெரியவர் அவர். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நமது ஆண்டவர் பெரியவரும் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அங்கே சொல்லப்படுகிறது, அவர் பெரியவர், அவர் மகா பலமுள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது. பெரியவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் மாத்திரமல்ல, பலத்தில் மகா பெரிய பலன், அறிவு அளவில்லாதது. நம்ம பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த சிருஷ்டிக்க இந்த முழு உலகத்துக்கும் நம்ம சிருஷ்டித்த பெரியவர். அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறவர். நமது ஆண்டவர் எப்படிப்பட்ட விதத்தில் பெரியவர்னா, பலத்திலையும் மகா பலம் உள்ளவர், அறிவிலையும் அளவில்லாதவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படி எல்லா நிலைமைகளையும் அவர் சம்பூரணர், பூரணர், நிறைவுள்ளவர், பரிபூரணர் என்றெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டபடினாலே அவர் இங்கே அவர் பெரியவர் மாத்திரமல்ல, மகாபலம் உள்ளவர். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் ஞானத்தில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், கிருபை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், எல்லாவற்றிலும் பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறார். நீங்கள் முதலாவது நம்முடைய ஆண்டு உலகத்தில் யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விட பெரியவர். இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு யாரெல்லாம் பெருசாக தெரிகிறாங்களோ அவங்களாம் சிருஷ்டித்த பெரியவர் இவர். எந்த அதிகாரம்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ அந்த அதிகாரங்களுக்கு பெரியவர். உலகத்தில் இருப்ப அந்த உலகத்தை படைச்சதில் அதனால பெரியவர், மனுக்குலத்தை சிருஷ்டித்ததனால பெரியவர், முழு உலகத்தின் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதனால் பெரியவர். நமது ஆண்டவர் மகா பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏற்று சட்டு எந்த காரியத்துக்கும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியத்தை நடத்துவாரே, அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பலத்திலே மகாபலம் உள்ளவர், அறிவிலே அளவில்லாதவர். உங்களுக்கு எந்த விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த விதத்திலே சப்போர்ட் பண்ண போதுமானவராக இருக்கிறார். அதனால் இந்த வாரங்களில் நம்ம ஆண்டவர் பெரியவர் என்பதை தியானிக்க போகிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம பெரியவர்கிட்ட சொல்லுங்கள். அவரில் சாதாரண மலை போல வந்தாலும் நம்ம பெரியவர், நம்ம கர்த்தராகிய இயேசு பனி போல மாற்றிடுவார். மலையை பேர்க்க கடுகு அளவு விசுவாசம் போதுனார். அவர் பார்வையில் கடுகள விசுவாசம் மலையை பேர்த்து தள்ளிடலாம். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே எவ்வளோ பெரிய காரியங்களை நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டேன் சில சொல்லுவாங்க. அது என்னையா சிக்கல்? அவர் பார்வையில் லேசானது.
பெரிய சிக்கலோ சின்ன சிக்கலோ, பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ, பெரிய வியாதியோ சின்ன வியாதியோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பெரியவராக இருக்கிறனால அவருக்கு முன்னாடி எல்லாம் சமூகமே சரிஞ்சு போயிடும், தடைகள் நொறுங்கிடும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறதோ, இந்த நாள் உங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை இருக்கிற அந்த வியாதியோ பிரச்சனையோ கடனோ குடும்ப எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற நாளாக மாறட்டும். ஜெபிக்கிறோம். பெரியவராக இயேசுவே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எதெல்லாம் பெருசாக நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அவர் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டு அவங்க பெரிய பிரச்சனை பெரிய சிக்கல் இருக்கிறேன்னு புலம்புறாங்களே, அவங்க வாழ்க்கையில அந்த பெரிய காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து சிறையிருப்பை மாற்றி அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.